வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே நம்ம வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து கொடுத்த இந்த பதிவுகள் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்த அந்த கருத்துக்களாகட்டும், வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின மெசேஜ் ஆகட்டும், எல்லாமே மனதில் அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைஞ்சது. அந்த வகையில் கொடுக்கக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு நல்லது கொடுக்குன்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இன்னுமே அதிகமாகிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு. இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு, நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னாவே எதிர்காலத்தில் நல்லதை தேடக்கூடிய நபராக தான் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. எதை பற்றி தேடுறோமோ, எதை பற்றி யோசிக்கிறோமோ, எதற்காக நாம் மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறோமோ அதற்கான ரிசல்ட்டை தான் எதிர்காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆகையால் நல்லதையே பாருங்கள், நல்லதையே கேளுங்க, நல்லதையே செய்யுங்க. அதுதான் எதிர்காலத்தில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். மகர ராசிக்காரர்கள் மனம் முழுக்க குழப்பம். ஆமாங்க, மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும், இனிமே தான் நல்ல காலம் ஆரம்பன்றதை பல பேர் சொன்னாலும், இனிமே தான் லைஃப் படிப்படியாக முன்னேற்றம் அடைய போகுது அப்படின்றத பல பேர் சொன்னாலுமே, மகர ராசிக்காரர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் நிலைமை எங்களுக்கு தான்ப்பா தெரியும், உங்களுக்கு என்ன, ஆளாளுக்கு என்ன வேணால் பேசுவீங்க. ஆனால் மகர ராசிக்காரர்கள் இன்னை வரைக்கும் படாத பாடுபட்டுட்ருக்காங்க. மனம் முழுக்க குழப்பத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாகவே போயிட்டுருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இனி வரக்கூடிய காலத்தை மாற்றிக்கணும், இதில் ஜாதகம் ஜோதிடத்தையும் தாண்டி நம்ம நடைமுறையில் செய்ய வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் என்னென்ன, எதில் நம்ம கவனத்தை செலுத்தணுன்ற சில முக்கிய விஷயங்களை இந்த பதிவில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஆகவே இந்த பதிவு விலைமதிப்பில்லாத ஒரு பதிவாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி ஆடி ஆஃபர்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதம் ஆடி மாதம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே சக்தி வாய்ந்தவை. இந்த மாதத்தில் வீட்டு பூஜை அறையில் நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி இடம்பெற்று வீடு முழுக்க இந்த சாம்பிராணி போடும் பொழுது இன்னும் நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் நான் நம்புகிறேன். ஆகவே ஆஃபர்னு சொல்லி நம்ம ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மூலிகை சாம்பிராணி 100 கிராம் பாக்கெட் 5 பாக்கெட் வரைக்கும் வாங்குறவங்க, 5 பாக்கெட்லேருந்து 10 பாக்கெட் வரைக்கும் வாங்குறவங்க, இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா விஷ்ணு கோமதி சக்கரம், விஷ்ணு சக்கரம், சரிங்களா? விஷ்ணு சக்கரம் 400 ரூபாய் மதிப்புள்ளது, முற்றிலும் இலவசம். இது அப்படியே இந்த ரெண்டும் அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எப்போன்னா இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே 5 பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு, சரிங்களா? 5க்கு மேலே 6, 7, 8ன்னு ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருவோம். இது ஆடி ஆஃபரில், சரிங்களா? இதே 10 பாக்கெட்டு அல்லது 10 பாக்கெட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ராஜ கோமதி சக்கரம் முற்றிலும் இலவசம். கிட்டத்தட்ட இதுவே பார்த்திங்கன்னா 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆன்லைனில். ஒரிஜினல் நம்மக்கிட்ட இருக்கிறது, இப்போ என் கையில் இருக்கிறது ஒரிஜினல். இது 10 பாக்கெட் அல்லது 10 பாக்கெட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இது முற்றிலும் இலவசம். ஆடி மாதம் மட்டும் இந்த ஆஃபர், சரிங்களா? வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்கய்யா, இப்போ இந்த மகர ராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம். ஏன் இந்த நேரத்தில் இந்த பதிவு, என்ன ஆச்சு மகர ராசிக்காரர்களுக்கு, இப்போ எதில் அவங்க எந்த விஷயத்தை அவங்கள கவனத்தை செலுத்தணும்? ஐயா, மகர ராசிக்கார நண்பர்களே, நான் பல பதிவுகளும் உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். அது எல்லாமே கேட்டு நிறைய பேர் அதிர்ச்சி ஆகிட்டீங்க. என்னங்க என் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு நிறைய பேருடைய கமெண்ட் செக்ஷன் எல்லாமே பார்த்தேன். நான் அதான் சொல்கிறேன்ல, மகர ராசிக்காரர்களுக்கென்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. பெரும்பாலும் நான் சொல்கிறது அவங்க லைஃப்பில் கனெக்ட் ஆயிரும். இது பொதுவான பலன்களாகவே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறையில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உண்மை தெரியும். அப்போ மகர ராசிக்காரருடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, சனி பகவான் பிடியிலேருந்து வெளியே வந்து இன்னுமே ஒரு தெளிவு அடையலை, இன்னுமே தனக்கான பாதை அமையலை, இன்னுமே என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும், மனம் முழுக்க குழப்பத்தை கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் ஆன்லைன்லே ஆகட்டும், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில்னு சொல்லி உங்களுக்கான தீர்வுக்கான தேடல் நிறைய இப்போ தேடிட்டு இருப்பீங்க. அது குறிப்பாக
குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் இப்போ பாருங்கள், ஜோசியத்து மேலேயே நம்பிக்கை இல்லாதவங்களாம் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எண்ணம் வந்திருக்கும். ஆன்மீகத்து மேலேயே நாட்டம் இல்லாதவர்களோடு இந்த நேரத்தில் கோவில் குளம்னு ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க. ஆக மொத்தம் என்னன்னா, ஏன் இந்த மாற்றம்? எதனால் இந்த மாற்றம்? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முறை ஒரு சக்ஸஸ் கிடைச்சே ஆகணும், ஒரு முன்னேற்றம் கிடைச்சே ஆகணும். அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வழிகளை நீங்கள் கையில் பிடிச்சே ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான், இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் நீங்கள் அடிப்படையிலேயே சில விஷயங்களை இப்போ நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. என்னங்க அடிப்படையிலே சரி பண்ணணும்? ஐயா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும், அதை நான் பல பதிவில் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்கும். அது பெரும்பாலும் அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? அதை தாண்டி அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தும் சில மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் மகர ராசிக்காரர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னென்னா, முதல்ல உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு பிறக்கணும். முதல்ல அடிப்படை தேவை என்னன்றதை சரி பண்ணிக்கோங்க. ஐயா, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேலே எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட்டிக்கிட்டே போகலாம் பில்டிங். கீழே ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் மேலே எவ்வளோ பணம் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக கட்டினாலும் உத்தரவாதம் இல்லை. இதை மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கைக்கான வார்த்தையாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இத்தனை வருடமாக நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாம் என்னன்றதை நான் போன பதிவுகள்லேயே தெளிவாக நான் சொல்லிட்டேன். அத்தனை கஷ்டம், நஷ்டம், ஏமாற்றம், துரோகம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் பார்த்து மனசு நொந்து போய் அப்படியே மைண்ட் டிப்ரெஷனில் என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பீங்க. யாரை நம்புறது, யாரை நம்ப வேணாம், இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவர்களா, ஐயோ இவங்களை நம்ம என்னென்னமோ நினச்சோமே அப்படின்னு பல அதிர்ச்சியான சம்பவங்களை நேருக்கு நேராக கடந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. இதனால் ஏற்பட்ட உடல் ரீதியான மாற்றத்தையும் இப்போ நீங்கள் கண்ணாடியில் போய் நின்று பாருங்கள், தெரியும். முன்பு நீங்கள் எப்படி இருந்தீங்க, 8-10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி ஐயா வருடங்களாக எல்லாருக்குமே முதுமை வருந்தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மன அழுத்தம் இன்னுமே நமக்கு சீக்கிரமாக முதுமையை கொடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடும். இப்போ அந்த நிலைமையில தான் இருக்காங்க மகர ராசிக்காரங்க. முகத்தில் ஒரு பொலிவே இல்லை, கண்ணை சுற்றி கருவளையம் விழுந்திருக்கும், முகம் எல்லாம் அப்படியே சோகமாக இருக்கும். உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உடம்பை உங்களால் மெயின்டைன் பண்ணுற மைண்ட் செட்டே வந்திருக்காது. ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்துட்டாவே போதும்ப்பா சாமி, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனக்குமரலுக்கு ஆளாயிருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய வலிமையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்க இருக்கார். நான் தான் சொல்கிறேன், கிரகநிலைகள் நல்லதை கொடுத்தாலும் சரி, கெட்டதை கொடுத்தாலும் சரி, ஒரு மனிதனாக அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், கெட்டதே கொடுத்தாலும் அதை எப்படி நம்ம லைஃப்குள்ளே பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருந்து அதை தவிர்த்து நல்லதை உள்ளே கொண்டு வர முடியுன்ற அந்த மன தெளிவு இங்கே ஒவ்வொருவரிடமும் இருக்கணும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் மகர ராசிக்காரர்களிடம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மன தெளிவு தான் இல்லை. இதையும் சொல்லி 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 உங்கள் மனசையே குழப்பி வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுங்களா? இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் மகர ராசிக்காரங்க இந்த ராசி பலன் பற்றி யூடியூப்பில் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் இப்போ நம்மளுக்கு மாற்றத்தை வரப்போகுதுன்னு ஒருத்தர் வீடியோ போய் பார்த்துருப்பீங்க, அங்கே ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தர் வீடியோ போய் பார்த்துருப்பீங்க, அங்கே ஐயோ பெரிய பிரச்சனை மகர ராசிக்காரங்களுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆமாவா? இப்போ இதையெல்லாம் பார்த்த நடுவில் நிற்கிற நீங்கள் என்ன ஆனீங்கன்னா, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, கடைசியாக ஏன்டா இதெல்லாம் நம்ம பார்த்தோன்ற மைண்ட் செட்டுக்கு போயிருப்பீங்க. ஐயா, நான் இதை தான் நான் படித்து ஆரம்பத்துலேருந்து நம்ம பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பலவிதமான கருத்துக்கள் நம்மளை நோக்கி வரலாம். உங்கள் ராசி சம்மந்தமாகவும் சரி, உங்கள் வாழ்க்கை சம்மந்தமாகவும் சரி, இங்கே ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த கூட சொல்லலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லலாம். ஆனால் அதில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்று தான், என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கான அந்த விடியல் தான், அந்த முன்னேற்றம் தான், நம்ம லைஃப்க்கான அந்த நிம்மதி தான். கடன் பிரச்சனையை அடைச்சிடணும், உடல் ரீதியாக மாற்றத்தை பார்க்கணும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும், மைண்ட் செட் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், எதை தொட்டாலும் ஒரு தடங்கள் வந்துட்டுருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை மாறணும். இதுதான் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்குறது.
எதை தொட்டாலும் தாமதம் தடைகள். இது எல்லாமே கடந்த காலம் உங்களை வாட்டி வதைச்ச விஷயங்கள். சரிங்க, இது எல்லாம் சரி, இனி என்னங்க நான் பண்ணணும் அதை சொல்லுங்கள். முதல்ல இவ்வளோ நேரம் பேசுனீங்க, ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, ஐயா, படிப்படியாக தான் ஒரு விஷயத்தை மாற்ற முடியும். அதுதான் நிலையான மாற்றமாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு முதல்ல மாற்றம் தேவை. அது மனதில் தான் தேவை. உங்கள் மனதில் தான் மாற்றம் தேவை. என்னங்க மனசில் மாற்றம் மாற்றம் மாற்றம்ன்றீங்களே, என்ன அப்படி மாற்றம் வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் இனி வரக்கூடிய நாட்களில், இனி வரக்கூடிய மாதங்களில், இனி வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் நினைத்த அந்த நியாயமான முன்னேற்றத்தை கையில் பிடிக்கணும். கையில் பிடிக்கணுன்னா, இதுவரை பார்த்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், மனக்குமரல்கள், இது எல்லாம் இப்போ உங்களை அப்படியே கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி உங்ககிட்ட இப்போ ஒட்டிகிட்டு இருக்குது. ஆமாவா? அதுலேருந்து பிரிச்சுட்டு உங்களால் வெளியே வர முடியல. அது உங்களை போட்டு சங்கிலி போட்டு கட்டின மாதிரி கட்டி உங்கள் கூடயே பயணிச்சிட்ருக்கு. உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்கள் அது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் மனசில் தான் இருக்குது. அது எல்லாமே மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் பயங்களும், ஆல்ரெடி நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்த அந்த அழுத்தங்கள் தான் இன்றைக்கி மகர ராசிக்காரர்கள் என்னடா வாழ்க்கைன்ற ஒரு மனநிலையில் இருந்துகிட்டு இருப்பாங்க பெரும்பாலும். ஐயா, இதே ராசியில் மகிழ்ச்சியாக இருப்பவர்களும் இருப்பாங்க, மறந்துடாதீங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதே ராசியில் லட்சாதிபதியாக, கோடீஸ்வரனாக, எந்த குறையும் இல்லாத மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த உலகத்தில் நிச்சயமாக இருப்பாங்க. அனைத்து கேட்டகரி நபர்களுமே இருப்பாங்க. இதுதான் உண்மை. இதே ராசியில் கடன் பிரச்சனை வாங்கினவங்களும் இருப்பாங்க. இதே ராசியில் உடல்நிலை பிரச்சனை இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதே ராசியில் பணத்தை வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாதவங்களும் இருப்பாங்க. இந்த உலகம் அனைத்து நபர்களையும் கொண்ட ஒரு இடம். அப்போது இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் நடக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம அதனால தான் நம்ம சொல்கிறோம், மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தொலைநோக்கு பார்வை தான் என்றைக்குமே உங்கள் லைஃப்க்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இதே மகர ராசிக்காரர்கள் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயம், இன்றைக்கி இதை பண்ணால் இன்னும் 5 வருஷம், இன்னும் 6 வருஷம் கழித்து நம்ம நிலைமை இப்படி ஆகும், இவங்கக்கிட்டலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கேட்டக்கூடாது, அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாக ரகசியமாக வச்சு பண்ணி அதுக்கப்புறம் முன்னேற்றத்தை பார்க்கும்போது நம்ம எல்லார்கிட்டையுமே நம்ம தெரியப்படுத்தலாம் அப்படின்ற சில வாழ்க்கைக்கான சூட்சமங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்திருந்தால் இன்றைக்கி மகர ராசிக்காரர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாவா? நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க நான் சொல்லட்டுமா? கண்ணில் பட்டவங்களெல்லாம் நம்புறது, சொல்கிறவங்களெல்லாம் கேட்டுட்டு அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எதையுமே அந்த காலகட்டம் நீங்கள் யோசிக்க தவறி இருப்பீங்க. ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பியவர்கள் தான் மகர ராசிக்காரர். ஆனால் இன்றைக்கி வாழ்க்கை அடித்த சரமாரியாக அடித்த அடியில் இன்றைக்கி மகர ராசிக்காரர்கள் அப்படியே ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எவ்வளவு வெகுளியாக இருந்திருக்கிறோம், எத்தனை விஷயத்தை நம்ம கவனிக்க மறந்துட்டோம், எந்த இடத்துல எப்படி நடந்ததுன்னு கூட தெரியாமல் நம்ம பாட்டுக்கும் திறந்த புத்தகமாக இருந்திருக்கிறோமேன்ற பல விஷயங்கள் இவங்க மனசை அப்படியே குத்தி குடஞ்சிட்ருக்கு. அதை சரி பண்ணணும் முதல்ல. சரிங்களா? நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் இந்த காலகட்டம். என்னங்க நான் மட்டும்தான் இருக்கணும்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஐயா, உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும், மகிழ்ச்சியை தரக்கூடிய உறவுகள் இருப்பாங்க, மகிழ்ச்சியை தரக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் மட்டும் எப்போ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவங்கள யாரையும் தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மற்ற எந்த நெகட்டிவான விஷயத்தையும் இன்றைக்கி இந்த நிமிடத்துலேருந்து உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அது உங்களை மீண்டும் 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 மகர ராசிக்காரர்களை முன்னேறவே விடாது. ஏன்னா இப்போது சமீபத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்கள்லாம் நம்ம நிறைய பேர் இந்த ஜாதகம் பார்த்துட்ருக்கிறனால
சில பேருடைய ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது அதை கணிக்கும் போது நமக்கு தெரிய வந்த சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் 90% கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் வந்து சனி பகவான் பிடியிலேருந்து வெளியே வந்துட்டோம், நல்ல காலம் ஆரம்பமாயிருச்சு, இனிமேல் தான் படிப்படியாக எல்லாம் சொல்கிறாங்க, சரிதான். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா மகர ராசிக்காரர்கள் இன்னும் அந்த பாதிப்புகள்லேருந்து வெளியே வரல. இன்னும் அதுக்குள்ளே தான் சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதுலேருந்து வெளியே வர முடியாத மனக்குழப்பத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மகர ராசி நண்பர்களே, கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாய்ப்பு, இதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும். சரியாக பயன்படுத்த அந்தந்த காலகட்டத்திற்கு என்னென்ன விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். மற்ற தேவையற்ற எந்த விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். விதிமுறைகளுடன் வாழ்பவனே எதிர்காலத்தை சரியாக அமைத்து கொள்ள முடியும். இங்கே பிரேக் இல்லாத வண்டி மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், கண்ட மேனிக்கு வாழலாம்னு நினைக்கிறவங்க லைஃப்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. பல பேருடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. இங்கே பலரும் தனக்கான பாதிப்புகளை தானே தான் தேடிக்கொள்கிறார்கள், தெரியுமா? அது நம்மளை கேட்கும்போதும் பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், இங்கே பலரும் தன்னுடைய அலட்சியத்தால் தெரிஞ்சே சில விஷயங்களை பேசி சொல்லி பண்ணி பிரச்சனைகளும் செஞ்சு இன்றைக்கி மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்காங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளவு வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன பண்ணாலுமே முழுமையான மாற்றம் வேணும்னா உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றமும் முழுமையாக இருக்கணும். இந்த நேரம் மனமாற்றம் தான் தேவை. மற்றபடி உங்களுடைய சுயஜாதகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் நான் வேண்டான்னு சொல்ல. கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் நான் வேண்டான்னு சொல்ல. வழிபாடுகள் பண்ணுங்கள், பரிகாரங்கள் பண்ணுங்கள், அதுவும் நான் வேண்டான்னு சொல்ல. எல்லாமே ஒரு நம்பிக்கை இருப்பதால் தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க எல்லாமே, சரிங்களா? அந்த நம்பிக்கை எங்கே ஆரம்பம் ஆகிறதும் எந்த இடம்னா, உடையிறதும் எந்த இடம்னா அது மனசு தான். மனதில் தான் ஒரு எண்ணம் தோன்றுவதும் அதே எண்ணம் அந்த மனதில் வெறுப்பதற்கான சூழ்நிலைக்கு போகிறது அந்த மனம்தான். அப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மனதில் மாற்றம் தேவை. இந்த நேரம் அதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பார், சரிங்களா? அதே போல் சனி பார்வை சுக்கிரன் மேல் இருப்பதால் அடுத்த சில மாதங்களில் உண்ணும் உணவுகளில் கவனத்தை செலுத்தணுங்க. எந்த உணவு உங்களுக்கு செட் ஆகுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. தேவையற்ற அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய உணவு, அதாவது அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது எதிர்வினைகளை தரக்கூடிய உணவுகளை தயவு செஞ்சு தவிர்த்துடணும், சரிங்களா? அதே போல் மகர ராசியில் பிறந்தவர்கள் பெண்கள், சரிங்களா, பெண்கள் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதுவும் நீங்கள் மூத்த பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் மூத்த பிள்ளைகளாக மகர ராசியில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். இந்த காலகட்டம் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, மொபைலை அதிகமாக, நிறைய ஃபோன்னா 4-5 ஃபோனை நான் சொல்லலை, ஃபோன் மொபைல் உபயோகம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகள் மொபைலில் அது தேடுறது இதை தேடுறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் மொபைலில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னும் மன அழுத்தம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். இங்கே நம்ம ஆன்லைனில் மொபைல்லன்னு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நமக்கு பாசிட்டிவான விஷயத்த சொல்கிற எல்லா இடமும் நமக்கு பாசிட்டிவான திங்கிங்கை கொடுக்கறதே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். இங்கே நம்ம ஆன்லைனில் திறந்தால் பல நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை போட்டின்னா அழுத்துற மாதிரி விஷயங்கள் தான் இங்கே நிறைய இருக்குது. அதை தான் நிறைய பேர் பார்த்தோன்னே அதிர்ச்சியாகி உடனே போய் பார்க்குறாங்க. இங்கே நல்லதை பார்க்குறதுக்கு கூட ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. அது கிண்டலும் கேலியும் கேவலமும் பேசுகிறதுக்கு தான் இப்போ நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில், இப்படிப்பட்ட உலகத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க? நம்பி 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 ஏமாந்து போய் கடைசியாக இவங்க மற்றவங்க சூழ்நிலைக்கு போய் எல்லாம் நின்று உதவி பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இவங்க சூழ்நிலையை யோசித்து பார்க்க ஆளுங்கள்ல.
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது, நிறைய நல்ல மாற்றங்கள் வர இருக்குது. அந்த நல்ல மாற்றத்திற்கு காரணம் நீங்களாக இருந்துட்டீங்கன்னா அந்த நல்ல மாற்றம் நிலையான மாற்றம்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மற்றவர்கள் மூலமாக சில நல்ல விஷயம் வருதுன்னா அது எந்த அளவுக்கு நிலையாக இருக்குன்றது டவுட்டு தான். ஆகவே மகர ராசிக்காரர்கள் மனதை தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இது. இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிக முக்கியமான தேவையாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இங்கே விதியை மதியால் வென்றவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. சுயஜாதகத்தில் சில அமைப்புகளே இல்லாத, இந்த விஷயம் நடக்காது, இந்த இந்த நபருக்கு தொழிலே இல்லை, அமைப்பே இல்லைன்றவங்களும் தன்னுடைய முயற்சியால் ஒரு காலகட்டத்தில் அந்த தொழிலில் மிகப்பெரிய நபராக வந்தவங்களும் இருக்காங்க. அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் உடஞ்சி உட்காந்துடாதீங்க. நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா நீங்களே வழிவிட்ட மாதிரி ஆயிடும். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவுடைய கமெண்டில் அடுத்து யாருக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்றத, எந்த ராசிக்கு பார்க்கலான்றதை மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.